50 ஆண்டு காலமாக இந்த மாறுதலுக்காக தமிழ்நாடு ஏங்கி இருந்தது என்பது எனக்கு இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் தெரிகிறது. அவர் பேசிய பேச்சுக்களிலேயே ரொம்ப சிறப்பானது, எந்த தவறையும் நான் செய்ய மாட்டேன், தவறு செய்கின்றவனை அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னது. திராவிட அரசுகளில் அவர்களும் பிழை செய்வார்கள், பிழை செய்கின்றவர்களையும் அனுமதிப்பார்கள். 100% நீங்க இந்த விஜயை நம்பலாம். Let's go holidays. It's time to travel beyond the boundaries. Start your crypto journey with Inno6 Crypto Exchange. Download the app now. Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. வெள்ளை அறிக்கை வெளியிடுகிற போது நீ எவ்வளவு வீணாக்கினா, என்னென்ன செய்தா, எவ்வளவு கடன் வாங்கினா என்று உன்னுடைய ஆட்சியின் லட்சணம் தெரிய வரும். வெள்ளை அறிக்கை எந்த அரசாங்கமும் வெளியிடாது. ஏனென்றால் அவர்கள் எல்லாவற்றையும் மூடி வைத்துக் கொள்வார்கள். கஜானா உண்மையில காலியாகத்தான் ஆகியிருக்கிறது. 5 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடி கடன் வாங்கினார். 70 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடி கடன் வாங்கியது தமிழ்நாடு அரசு. 70 ஆண்டுகளில் எடப்பாடி காலம் வரையிலும். ஆனால் வெறும் 5 ஆண்டுகளில் ஸ்டாலின் 5 லட்சம் கடன் வாங்கி என்ன செய்தார்? சட்டி உடுக்கிறது, முட்டி உடுக்கிறது, மாணவனுக்கு மைண்ட் ஷோ பார்ப்பதற்கு பணம் கொடுப்பது, இது போன்ற காரியங்களைத்தான் அவர் செய்தாரே தவிர ஆக்கப்பூர்வமான கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம்ஸ் என்பது திமுகவில் என்ன இருந்தது? ஒரு ஆண்டுக்கு 80,000 கோடி ரூபாய் வட்டி கட்ட வேண்டிய நிலையில் வைத்திருக்கிறார் ஸ்டாலின். என்ன வரம்பு மீறி கடன் வாங்கி தொலைத்திருக்கிறாய்? கேட்டால் அனுமதிக்கப்பட்ட அளவுக்குள் நாங்கள் கடன் வாங்கினோம் என்று சொன்னால் இதுவா பொருள்? வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க வேண்டிய அடுத்து வருகிற அரசுக்கு அது தலையில அமையுமே. நாட்டினுடைய நிலையான கட்டுமானங்களை உருவாக்கினாயா, இல்லை பெரிய தடுப்பணைகளை கட்டினாயா, இல்லை காவிரி வைகை ஆறு குண்டாரை இணைத்தாயா, என்ன செய்தாயா அவ்வளவு பணம் செலவழிப்பதற்கு? முறைகேடாக நாடாண்டவர் ஸ்டாலின், கஜானாவை காலி செய்தவர் ஸ்டாலின், கடனில் தமிழ்நாட்டை மூழ்கடித்தவர் ஸ்டாலின். There are no power centers in TVK என்று சொன்னார். அது பெரிய காரியம். ஆளுக்கால் பவர் சென்டர். செந்தில் பாலாஜி ஒரு பவர் சென்டர், KN நேரு ஒரு பவர் சென்டர், துரைமுருகன் ஒரு பவர் சென்டர், அவ்வளவு பேரும் பவர் சென்டர்ஸ். அவர்களெல்லாம் கண்டிப்பதற்கும், ஏன் இதை செய்கிறா என்று கேட்பதற்கும் ஏன் ஸ்டாலினால் முடியவில்லை என்றால் தொடைப்பங்கு அவருக்கு தானே போனது. வெகன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் தினேஷ். தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்துடைய தலைவர் திரு பலகருப்பையா நம்மளோட இருக்கார். வணக்கம் ஐயா. தமிழ்நாடுடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் அப்படின்றது அதிகாரப்பூர்வமாக பதவி ஏற்ற பிறகு நம்ம பார்த்தோம். ஏற்கிறதுக்கு முன்னாடி நிறைய சிக்கல்களை சந்தித்தார். அது எல்லாருமே கடந்து இப்போ அவர் சிஎம் அப்படின்ற ஒரு பதவியில் இருக்கார். இந்த நிலையில் இப்போ முந்தைய சிஎம்மான ஸ்டாலின் சாரை இன்றைக்கி சந்திச்சிருக்காரு. முக்கியமாக ஸ்டாலின் அங்கிள் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மேடையில் ஸ்டாலின் அங்கிள்னு பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பதவி பிரமாணம் ஏற்கும்போது கூட முந்தைய கவர்மெண்ட் நிறைய கஜானாவே காலி பண்ணி ஒரு பெரிய சுமையை எனக்கு கொடுத்துருக்காங்க, இதை சரி பண்ண கொஞ்சம் டைம் வேணும் இப்படிலாம் பேசியிருந்தார். ஸோ எதிர்க்கட்சி டிவிகே வெர்சஸ் டிஎம்கே இப்படின்னு இவ்வளோ காட்டமாக நிறைய இடத்துல பேசின விஜய் அவர்கள் இன்றைக்கி முந்தைய சிஎம்மாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களை நேரில் போய் சந்தித்ததை எப்படி பார்க்குறது? மரபு தான். அண்ணா பதவி ஏற்ற பிறகு காமராஜரை, ராஜாஜியெல்லாம் சந்திக்க போனார். அந்த மரபை அவர்கள் தான் ஏற்படுத்தி வைத்தார்கள். அதற்கு முன்பு காங்கிரஸில் ஒருவர் போய் சந்திப்பது என்பது ஒரே கட்சி, அப்படி பழக்கமில்லை. ஆனால் அண்ணா மாற்றுக் கட்சியிலிருந்து முதலமைச்சரான பிறகு காமராஜர், ராஜாஜி எல்லோரையும் வீட்டுக்கு போய் பக்தவச்சலம் வரையிலும் அவர்கள் வீட்டில் போய் மரியாதை செலுத்தி விட்டு வந்தார். அது பிறகு அது ஒரு மரபாக ஆகியிருக்கிறது. அதனாலே அது ஒன்றும் பிழையில்லை. ஒரு எதிர்ப்பு என்பது எப்பொழுதும் இருக்கிறது. ஆனாலும் கூட ஒரு பதவி ஏற்றிருக்கிறோம் என்று எதிரியும் பார்ப்பது ஒரு பதமான செயல்தான். ஒன்றும் பிழை ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் பேசியதில் கஜானாவை காலி பண்ணி வைத்திருக்கிறார் என்று பேசிய மனிதரை நானேன் சந்திக்க வேண்டும் என்று அவரும் கேட்க முடியாது. கஜானா உண்மையில் காலியாகத்தான் ஆகியிருக்கிறது. 5 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடி கடன் வாங்கினார். 70 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடி கடன் வாங்கியது தமிழ்நாடு அரசு. 70 ஆண்டுகளில் எடப்பாடி காலம் வரையிலும். ஆனால் வெறும் 5 ஆண்டுகளில் ஸ்டாலின் 5 லட்சம் கடன் வாங்கி என்ன செய்தார்? சட்டி உடுக்கிறது, முட்டி உடுக்கிறது, மாணவனுக்கு மைண்ட் ஷோ பார்ப்பதற்கு பணம் கொடுப்பது, இது போன்ற காரியங்களைத்தான் அவர் செய்தாரே தவிர ஆக்கப்பூர்வமான கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம்ஸ் என்பது திமுகவில் என்ன இருந்தது? ஆகவே கஜானாவை காலியாக வைத்திருக்கிறார் என்பது உண்மையாக சொல்லப்பட்ட ஒரு கருத்து தான். ஒரு ஆண்டுக்கு 80,000 கோடி ரூபாய் வட்டி கட்ட வேண்டிய நிலையில் வைத்திருக்கிறார் ஸ்டாலின். என்ன வரம்பு மீறி கடன் வாங்கி தொலைத்திருக்கிறாய்? கேட்டால் அனுமதிக்கப்பட்ட அளவுக்குள் நாங்கள் கடன் வாங்கினோம் என்று சொன்னால் இதுவா பொருள்? வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க வேண்டிய அடுத்து வருகிற அரசுக்கு அது தலையில் அமையுமே. நீ என்ன பண்ணிவிட்டாய்? அளப்பரிய பாலங்களை கட்டினாயா?
அல்லது நாட்டினுடைய நிலையான கட்டுமானங்களை உருவாக்கினாயா, இல்லை பெரிய தடுப்பணைகளை கட்டினாயா, இல்லை காவிரி வைகை ஆறு குண்டாரை இணைத்தாயா, என்ன செய்தாய் அவ்வளவு பணம் செலவழிப்பதற்கு? எல்லாவற்றுக்கும் இலவசம் கொடுப்பது பண்ணுவது என்று சொல்லி ஓட்டு வாங்குவதற்குரிய வேலைகளை செய்தாய். கடைசியில் கூட கோடை காலத்தை அனுபவியுங்கள் என்று சொல்லி 5000 ரூபாய் கொடுக்குறேன் என்று சொன்னாய். இது போன்ற காரியங்களெல்லாம் கடன் வாங்கி கொடுத்து விட்டு போனால் பிறகு நிலையான கட்டுமான பணிகள் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த கண்ட்ரி அது எப்படி நடக்கும் என்று நான் கேட்கிறேன். ஆகவே முறைகேடாக நாடாண்டவர் ஸ்டாலின், கஜானாவை காலி செய்தவர் ஸ்டாலின், கடனில் தமிழ்நாட்டை மூழ்கடித்தவர் ஸ்டாலின். இதற்கு மேல் தமிழ்நாட்டுக்கு வருமானம் வருகிறது என்பது வேறு. ஆனால் இதெல்லாம் ஒழுங்கு செய்ய வேண்டிய முன்பெல்லாம் இவ்வளவு கடனை வைக்கவில்லையே. காமராஜர் கடன் வைத்தார், எம்ஜிஆர் கடன் வைத்தார், அம்மா கடன் வைத்தார். எல்லாருடைய கடனும் தாங்கக்கூடிய அளவுக்கு தானே இருந்தது. ஆளுக்கால் கொஞ்சம் கொஞ்சம் கூடுதலாக ஆக்கினார்கள். இவர் முழு அளவுக்கு 75 ஆண்டு வாங்கப்பட்ட கடனுடைய அளவை இவர் ஒரு ஆட்சியில் வாங்கினார். வாங்கி இவர் செய்த காரியம் என்ன? ஆகவே அதை பற்றி இவர் சொன்னது சரியான வார்த்தை தான். பதவி ஏற்கிற போது தானே சொல்லணும். அப்புறம் பதவி ஏற்றிருக்கிறான், இப்போ சட்டியில் ஒன்றும் இல்லை, உடனே குழம்பு ஊற்ற சொன்னீங்கன்னா சட்டியில் ஒன்றும் இல்லையே, அவன் சுரண்டுற மாதிரி வச்சுட்டு போயிருக்கேன், அந்த அடியில் கொஞ்சம் போல் கிடக்கு, அதை தான் சுரண்டணும், செத்தயிறு மறுபடியும் ஆக்கி உனக்கு ஊற்றுகிறேன் என்று சொல்ல வேண்டிய நேரம் அதுதானே. அதுலாம் சரியானது தான். ஆக கஜானா காலியாக இருக்கிறது. ஆனால் ஒன்று, இதையெல்லாம் மீறித்தான் அவர் ஏராளமான வாக்குறுதிகளை கொடுத்தார். அவர் கொடுத்த வாக்குறுதிகள் அளப்பரியவை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் பேசிய பேச்சுக்களிலேயே ரொம்ப சிறப்பானது, எந்த தவறையும் நான் செய்ய மாட்டேன், தவறு செய்கின்றவனை அனுமதிக்க மாட்டேன் என்று அவர் சொன்னது. கவனத்திற்கு வந்திருக்க வேண்டியது அதுதான். திராவிட அரசுகளில் அவர்களும் பிழை செய்வார்கள், பிழை செய்கின்றவர்களையும் அனுமதிப்பார்கள். பிழை செய்கின்ற ஒருவன் பிழை செய்கின்றவனை அனுமதிக்காமல் இருக்க முடியாது. அவன் சரியாக இருந்தால்தான், ராஜாஜி போல காமராஜர் போல இருந்தால்தான் மந்திரிகளெல்லாம் பயப்படுவான். தூக்கி விடுவார்கள் நம்மை மட்டும் பதவியை விட்டு என்று அதிகாரி பயப்படுவான். நம்மளை துறை மாற்றி விடுவார்கள், எங்கேயாவது கொண்டு போய் வீசி விடுவார்கள் என்று பயப்படுவான். இவன் கொள்ளையடிக்கிறவனாக இருந்தால் அதிகாரியும் கொள்ளையடிப்பான். வாங்குகின்ற போது 40 அடி ரோட்டை 30 அடி ரோடாக போட்டவர் தானே ஸ்டாலின். பேசுகிறார் இவர். 40 அடி நீளம் உள்ள ரோட்டை 30 அடியாக போட்டு 40 அடிக்கு பணம் கொடுத்தார்கள். எவ்வளோ தூரத்துக்கு? 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு. புலனாய்வுத்துறை இதை கண்டுபிடித்தது, விஜிலன்ஸ். ஆகவே இவையெல்லாம் இல்லாத ஒரு ஆட்சி ஒன்று நடக்கப் போகிறது என்று அவர் சொன்னால், நான் அவரை சென்ற தேர்தலில் இவ்வளவு பெரிய வெற்றியை பெறுவார் என்று எதிர்பார்க்கவில்லை. ஸ்பாய்லர் பாலிடிக்ஸாகத்தான் இருக்கும். ஒரு 15 விழுக்காடு வரையிலும் ஒரு வாக்கு பெறுவார். இவர் வாக்கு பெறுவதால் யார் ஆட்சி கலையும், யாருக்கு இடையூறாக இருக்கும் என்று தான் நான் சிந்தித்தேனே தவிர எல்லாரும் அப்படித்தான் சிந்தித்தார்கள். சிந்திக்காதவர்களே. விஜயே நம்பியிருக்க மாட்டார் இவ்வளவு பெரிய வெற்றியை நாம் அடைவோம் என்று. போனவன் வந்தவன் இருந்தவன் தப்பானவன் நல்லவன் கட்சி மாறியவன் எல்லாரும் அவன் யார், அவன் முகம் யார், அவனுடைய பழைய வரலாறு என்ன என்பதை பற்றியெல்லாம் கேள்வி இல்லை. விஜய் ஒற்றை மனிதன், அவரிடம் ஆட்சியை ஒப்படைப்போம், ஒரு மாறுதல். அவர் என்ன செய்வார் என்பது கூட மக்களுக்கு 2வது கவலை. 50 ஆண்டு காலமாக இந்த மாறுதலுக்காக தமிழ்நாடு ஏங்கி இருந்தது என்பது எனக்கு இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் தெரிகிறது. இதெல்லாம் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் என்று எல்லா காலங்களிலும் ஊழலை பற்றியும் பிறவற்றை பற்றியும் பேசிக்கொண்டே தான் இருந்தோம். யார் பேசவில்லை ஊழலை பற்றி? ஆகவே இவ்வளவும் பேசிக்கொண்டே இருந்து மக்களுடைய மனதில் யாரிடம் மாற்றி ஒப்படைப்பது என்பதற்கு ஒரு ஆள் இல்லை. 234 தொகுதியிலும் வேட்பாளர் நிறுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு மனிதன் வந்தவுடன் அவனை சோதனை செய்து பார்ப்போம் என்று மக்கள் கருதிவிட்டார்கள். சரியானது தான். வந்தவுடன் அவரை முதலில் எதிர்பார்ப்பது உடனே, நான் சொல்கிறேன், பெண்களெல்லாம் பேருந்தில் இலவசமாக போகலாம் என்பதெல்லாம் நடத்தக்கூடிய காரியமே இல்லை. அவ்வளவு பெண்களும் தமிழ்நாடு முழுவதும் இலவசமாக ஏறினால், ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம், 19,000 பேருந்துகள் ஓடுகின்றன, ஆண் பாதி பெண் பாதி. அப்புறம் 9,500 பேருந்துகள் இலவசமாக ஓடுவதாக பொருள் பெண்களுக்காக. புரிகிறதா? இந்த நடத்தவே முடியாது. பேருந்து வாங்கியதற்கு தவணை கட்ட முடியாது, வட்டி கட்ட முடியாது. அவன் பேருந்து இனிமேல் உனக்கு தரமாட்டான், பேருந்துக்கு கடன் கொடுக்க மாட்டான்,
அப்புறம் நீ டீசல் போட முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. 48,000 கோடி பேருந்து நிறுவனத்துக்கு கடன் இருக்கிறது. இது போன்ற ரொம்ப வீச்சான வாக்குறுதிகளை எல்லாம் அவர் கொடுத்தார். அதையெல்லாம் நிறைவேற்ற முடியுமா என்பது ரொம்ப ஐயத்துக்குரியது. உடனே சொல்லிவிட்டாய் நிறைவேற்று என்று சொல்வது எனக்கு என்னமோ அது இதெல்லாம் நிறைவேற்ற முடியாது. எத்தனையோவற்றை நிறைவேற்றலாம். எந்த எம்எல்ஏயும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் செய்யக்கூடாது. எனக்கு வேண்டியவன் என்னையா பிடிச்சி வச்சிருக்காமல அவனை அனுப்பியா சொல்லக்கூடாது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு எம்எல்ஏ ஃபோன் செய்வது குற்றம். அவனுடைய வேலை அங்கே இல்லை. குவாரிகளுக்கு போவது குற்றம். அடுத்த வேலை ஒவ்வொரு எம்எல்ஏ என்ன செய்வான் என்றால், என் தொகுதியில் இருக்கிற குவாரி எனக்கு பங்கு கொடுக்காமல் நீ எப்படி குவாரி அமைக்கலாம் என்று கேட்பான். அவனும் தவறாக 1க்கு 4 மடங்கு கணக்கிலே இல்லாமல் மலையை உடைப்பான். ஆகவே இவனுக்கு 3லே 2 பங்கு இவர்களுக்கு லஞ்சமாக கொடுப்பார்கள், 1 பங்கு அவனுக்கு கூடுதலான ஆகும். ஆக இந்த காரியங்களை எல்லாம் அவர் செய்யவில்லை என்று சொன்னாலே அவருடைய ஆட்சி 75% வெற்றி. தேர் ஆர் நோ பவர் சென்டர்ஸ் இன் டிவிகே என்று சொன்னார். அது பெரிய காரியம். ஆளுக்காள் பவர் சென்டர். ஒவ்வொரு கட்சியிலும் ஆளுக்காள் பவர் சென்டர். யார் செய்வதை யார் கண்டிக்க முடிந்தது? செந்தில் பாலாஜி ஒரு பவர் சென்டர், KN நேரு ஒரு பவர் சென்டர், துரைமுருகன் ஒரு பவர் சென்டர், அவ்வளவு பேரும் பவர் சென்டர்ஸ். அவர்களெல்லாம் கண்டிப்பதற்கும் ஏன் இதை செய்கிறாய் என்று கேட்பதற்கும் ஏன் ஸ்டாலினால் முடியவில்லை என்றால் தொடைப்பங்கு அவருக்கு தானே போனது. நாங்கள் என்ன செய்வோம்? ஆட்டை வெட்டி தொடைப்பங்கு உனக்கு கொடுத்து விட்டு சந்துக்கறியையும் பொந்துக்கறியையும் தானே நாங்கள் சாப்பிட்டோம் என்று இவர்கள் சொல்லுவார்கள். அதை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொல்வதே ஒரு ஆச்சரியமான வியப்பான ஒன்று என்று நான் சொல்கிறேன். ஆக அவர் ஆட்சிக்கு வந்த அன்று பேசிய பேச்சிலேயே ரொம்ப சிறந்த பேச்சு என்பதும் நாட்டில் பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தக்கூடிய பேச்சு என்பதும் நானும் தவறு செய்ய மாட்டேன், தவறு செய்கின்றவர்களை அனுமதிக்க மாட்டேன், அதிகார மையங்கள் டிவிகேயில் கிடையாது என்று சொன்னது தான். அதில் அவர் பேசும்போது வெள்ளை அறிக்கையை நான் வந்து வெளியிடுறேன். இப்போ வெளியிடுவது மக்களுக்கு தேவையானது. என்ன நடந்திருக்கிறது என்று மூடி மறைத்து விட்டு நாடாண்டாய். வெள்ளை அறிக்கையை வெளியிடுகிற போது நீ எவ்வளவு வீணாக்கினாய், என்னென்ன செய்தாய், எவ்வளவு கடன் வாங்கினாய் என்று உன்னுடைய ஆட்சியின் லட்சணம் தெரிய வரும். வெள்ளை அறிக்கை எந்த அரசாங்கமும் வெளியிடாது. ஏனென்றால் அவர்கள் எல்லோவற்றையும் மூடி வைத்துக் கொள்வார்கள். ஆக வெள்ளை அறிக்கை வெளியிடட்டும். வெளியிட்டால் தான் போன அரசாங்கம் எப்படி நடந்தது என்பது தெரியும். அதிலே இவர்கள் எதை மாற்றி அமைக்க முடியும் என்பதும் அப்புறம் இந்த அதிகாரிகளோடு சேர்ந்து தான் இதெல்லாம் செய்தார்கள். அந்த அதிகாரிகளை தான் தள்ளிவிட்டு புதிய அதிகாரிகளை நியமிக்க வேண்டும். அதிகார வர்க்கத்தில் நேர்மையான அதிகாரிகள் என்று சில பேர் இருப்பார். அவர்களை தேடி தேடி பிடித்து வைக்க வேண்டும். சீனியாரிட்டி பாராட்டாமல் அவர்களை பிடித்து வைக்க வேண்டும். பிடித்து வைத்து நல்ல யோசனைகளின் பேரில் நாடாள வேண்டும். ஆக அதுதான் ரொம்ப முக்கியம். நேர்மையாக அவர் நாடாளுவதின் மூலம் 3/4 பங்கு ஆட்சி வெற்றி பெற்றுவிடும். இவர் அதுக்கேற்ற மாதிரி அவகாசமும் சொல்லியிருக்காரு. கொஞ்ச நாள் எனக்கு டைம் கொடுங்க. கொஞ்ச நாள் என்பது கொஞ்ச நாள் தான். அதுக்காக என்ன 3 ஆண்டு என்று பொருளாக அதுக்கு 3 ஆண்டாக கேட்கிறார். கொஞ்ச நாள் கேட்கிறார். அதனால் என்ன, அவருக்கு அது புரிய வேண்டும். அவர் உட்கார்ந்து அவருக்கு நிலைப்பட வேண்டும். அதிகாரிகள் எப்படி, நாம் என்ன செய்கிறோம், அதாவது அதிகார வர்க்கத்தின் கையிலே தான் எல்லாம் இருக்கிறது. தீர்மானிக்க வேண்டிய பொறுப்பு மட்டும்தான் அரசுக்கு. சட்டம் இயற்றுவது, தீர்மானங்கள் போடுவது, நிதியை வகுப்பது, இது மட்டும்தான் உங்களுக்கு உள்ள வேலை. எவ்வளவு வரி விதிப்பது என்பது இதுதான் உங்களுக்குள்ள வேலை. மற்றவற்றையெல்லாம் நிலையான அதிகார வர்க்கம் செய்யும். அதனாலே அதிகார வர்க்கம் நாம் என்ன விரும்புகிறோமோ அதைத்தான் செய்ய முடியும். கள்ளுக்கடையை மூடு என்று அரசு உத்தரவு போட முடியும். அந்த அதிகாரம் அரசுக்கு இருக்கிறது. ஆனால் கள்ளுக்கடையில் எவ்வளவு வருமானம் வருகிறது என்ற வரவு செலவும் செக்குகளில் கையெழுத்து போடுகின்ற உரிமையும் எல்லாம் அதிகார வர்க்கத்துக்கு தான் இருக்கிறது. எந்த மந்திரியும் கையெழுத்து போட முடியாது, செக்கில் கையெழுத்து போட முடியாது, பணத்தை கையாள முடியாது. தீர்மானித்து இன்னென்ன துறைக்கு இவ்வளவு ஒதுக்கு, இதைத்தான் செய்ய முடியும். இதைத்தான் அவர்கள் நாடாளுவதற்குரிய முடிவுகளைத்தான் ஆட்சியாளர்கள் செய்ய முடியுமே தவிர அந்த முறைகளை அதிகார வர்க்கம் தான் செய்யும். சிஎம்மாக பொறுப்பேற்ற பிறகு முக்கியமாக 3 பாயிண்டில் வந்து அவர் சைன் பண்ணியிருந்தார். முதலாக என்ன பண்ணியிருந்தாரா, 200 யூனிட் வந்து ஃப்ரீ, இலவசம் அப்படின்றது தெரிவிச்சிருந்தார். 2வது சிறப்பு சிங்கப்பெண் சிறப்பு படை திட்டம் ஒன்று போட்டிருந்தாரு. ட்ரக் ஃப்ரீ சொசைட்டின்னு 3வதாக இன்னொரு பாயிண்ட். இந்த 3 பாயிண்ட்டுக்கு வந்து அவர் ரொம்ப சிறந்தது. ட்ரக்கினால் ஒரு நாடு அழிகிறது, அதுவும் கல்லால் அழிகிறது, சீமை சாராயத்தால் அழிகிறது என்பதை விட போதையால் பெரிய அளவுக்கு அழிகிறது.
அவர்கள் தங்களுடைய நிலையையே இழந்து விடுகிறார்கள். இளைஞர்கள் அல்லது போதைப் பொருளை நுகர்பவர்கள் தங்கள் நிலைப்பாட்டையே இழந்து அவர்கள் ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறார்கள். ஆகவே அந்த போதை உலக நாடுகள் முழுவதிலும் கடுமையாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. அது தமிழ்நாட்டில் அது இலங்கை வழியாக வந்தது, அரேபியா வழியாக வந்தது என்று இதைத்தான் சொன்னார்களே தவிர அதை தடுப்பதில்லை. ஏனென்றால் அவர்களெல்லாம் ஆளுங்கட்சியினுடைய தயவோடு தான் அதை செய்வார்கள். எங்கேயும் ட்ரக் மாஃபியா ஆளுங்கட்சியினுடைய துணையோடு தான் செயல்பட முடியும், இல்லாவிட்டால் அது செயல்படாது. ஆகவே ஒரு ஆட்சி அதில் கடுமையாக இருப்போம் என்றால் ட்ரக் மாஃபியா இந்த மாநிலத்தை விட்டு வேறு மாநிலத்திற்கு போய்விடும். அது சரியான செயல். அதை அறிந்து வேகமாக நடவடிக்கை எடுக்கிறேன் என்று சொல்வது சரியான செயல். அதுக்கு இவர் ஒன்றும் நிதி கிதியெல்லாம் தேவையில்லை. போலீஸை கடுமையாக முடுக்கினாலே போதும். அதை செய்யக்கூடிய டிஜிபியை உட்கார வைக்க வேண்டும். அதை செய்யக்கூடிய டிஜிபி, அதை செய்யக்கூடிய டிஐஜி, ஐஜி என்று அந்த ஒரு 10 பொறுப்பில் உள்ளவர்களையாவது சிறந்தவர்களை நீங்கள் வைத்தால் தான் இதை செய்ய முடியும். அது சரியானது. ஒன்றும் சிங்கப்பெண் சிறப்பு படையை வைக்கட்டும். பெண்ணுக்கு கெடுதல் செய்ய போகின்றவனோ ஆண், அவனை எந்த போலீஸும் டீல் செய்ய முடியும். இதற்கு பெண் அது 62 ஸ்டேஷன்களோ என்னமோ நியமிக்க போகிறேன் என்று சொல்கிறார்கள். பெண் தான் பெண்ணை காக்க முடியும் என்பது எனக்கு எப்படி என்று தெரியவில்லை. பெண்ணை ஆணிடமிருந்து காக்க வேண்டும், அயோக்கியனிடமிருந்து காக்க வேண்டும். அயோக்கியன் எந்த வரைமுறையும் இல்லாதவன். அவனிடமிருந்து காட்பதற்கு அவனை விட வலிமையான ஆயுதங்களோ அல்லது வலிமையோ பயன்படுத்தப்பட வேண்டும். அதனாலே சரி, ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார், செய்து பார்க்கட்டும். அது போதாதென்றால் வேறு மாற்றி செய்யட்டும். இப்பொழுது எண்ணம் சரியாக இருக்கிறது என்பது சரி. இது மின் இதில் 200ங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. என்ன அவர் உட்காரலை, அதனால் அவருக்கு என்ன செய்ய முடியும், செய்ய முடியாது, எது நிதியினுடைய அளவு என்று அவருக்கு இன்னும் வந்தன்றே மட்டுப்படாது. இனிமேல் தான் அவர் ஒவ்வொன்றையும் கூப்பிட்டு அந்த செயலாளர்களிடம் கேட்டு, மின் இலாக்கா மிகப்பெரிய இழப்பில் இருக்கிறது, ஆவின் இழப்பில் இருக்கிறது, போக்குவரத்து துறை இழப்பில் இருக்கிறது, எல்லாமே கடனில் மூழ்கி இருக்கிறது, எல்லாவற்றையும் சுரண்டி நாசமாக்கி வைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த மின் இழப்பு இதில் 200 யூனிட் வரும். 100க்கு பதிலாக 200 யூனிட் கொடுப்பதினாலே ஒன்றும் பெரிய மக்களுக்கும் ஓரளவுக்கு ஏழை மக்களுக்கு பயனாக இருக்கும், அவ்வளவுதானே தவிர இது வந்து அரசாங்கத்துக்கு 1300 கோடி தான் இந்த ரூபாய். அது ஒரு நம்முடைய அரசாங்கத்தினுடைய வருவாய்க்கு 1300 கோடி ரூபாய் கூடுதலாக செலவு செய்வது என்பது ஒன்றும் பெரிய காரியமில்லை. ஆகவே அவர் முதல் முறையாக கையெழுத்திட போகிறார் என்றவுடன் நான் பலவற்றை பற்றி சிந்தித்தேன். ஆனாலும் உட்கார்ந்திருக்கிறார். இப்போ ஒன்றும் இல்லை. இன்றைக்கி போடாவிட்டால் நாளைக்கு போடட்டும் உத்தரவு, நாளைக்கு போடாவிட்டால் 10 நாள் கழித்து உத்தரவு போடட்டும். அவர் அதை புரிந்து கொள்ளட்டும், அதற்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் எடுத்துக்கொள்ளட்டும். அதிலெல்லாம் ஒன்றும் பெரிய பிழை இல்லை. இப்பொழுது செய்திருக்கின்ற ஒரு சென்டிமெண்டலாக பெண்களுக்கு பாதுகாப்பு என்று அவர் தெரிவித்திருக்கார். சிங்கப்படை கொடுத்தாலும் சரி, சிங்க ஆண்படை கொடுத்தாலும் சரி, பெண் பாதுகாக்கப்பட வேண்டும். அதுதான் நம்முடைய அடிப்படை. என்ன ஒன்று சரியானது தான். ஏதோ மின்சாரத்தில் கொஞ்சம் இலவசம் கூட கொடுத்துருக்கலாம், சாதாரண மக்களுக்கு கொஞ்சம் பயன்படும், பெரிய காரியம் ஒன்றும் இல்லை. இன்னொன்று போதை முற்றாக ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு காரியம். இது இன்னும் பெரிய காரியங்கள் பண்ணியிருக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம் என்றால் ஆட்சியில் உட்கார்ந்து அவரல்லவா திட்டம் வகுக்க வேண்டும், அவர் வகுக்க வேண்டும். ஆகவே அதுக்கு அதிகாரிகளை எல்லாம் உரிய அதிகாரிகளை வகுத்து கொண்டு வகுக்க வேண்டும். செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கின்றன. நான் சொல்லுகிறேன், சட்டம் ஒழுங்கிலே கட்சிக்காரன் குறுக்கிடாவிட்டால் இந்த ஆட்சி 70% வெற்றி பெற்றுவிடும். இதைத்தான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். ரொம்ப சரியாக சொல்லுகிறேன். ஒரு பெண் போய் தாசில்தாரிடம் எனக்கு முதியோர் ஊதியம் வரவில்லை என்று சொன்னால், சொல்லி 4வது நாள் அவருக்கு வர வேண்டும். அதுக்கு எம்எல்ஏ சிபாரிசு கூடாது. எம்எல்ஏ சிபாரிசு, பகுதி செயலாளர் சிபாரிசு, இதெல்லாம் பரிந்துரைகளே இல்லாமல் தானாக நடக்க வேண்டும். அப்படி ஒரு அமைப்பை இவர் ஏற்படுத்திவிட்டால் இவருடைய ஆட்சி வெற்றிகரமான ஆட்சி என்று நான் சொல்லுகிறேன். இப்படித்தான் பழைய காலத்தில் இருந்தது. யாரையும் துணைக்கு கூட்டிக் கொண்டு போகாமல் தாசில்தார் அலுவலகங்கள் இயங்கின. இப்பொழுது ஆளுங்கட்சிக்காரனுடைய தயவு இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. ஆளுங்கட்சிக்காரனுக்கும் பணம் கொடுக்க வேண்டும். ஆகவே தொடக்கம் நன்றாக இருக்கிறது. நான் எதிர்பார்க்கவில்லை, அவரும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் ஒன்றே ஒன்று, ஸ்டாலினை போய் பார்க்க போகிறார். ஸ்டாலின் தான் இவருடைய ஆட்சியை கவிழ்ப்பார். அந்த 10 பேரும் ஸ்டாலின் கையில் இருக்கிறவர்கள். என்றைக்கு இந்த கையை விரிக்க வேண்டும், எப்போ உடனே இவருடைய ஆட்சியை போக வைத்து விட்டால் பிறகு அவர் 200 பேராக திரும்பி வருவார் என்று பயந்து கொஞ்ச காலம் ஹீ வில் பி எக்ஸ்போஸ்டு என்று கருதி இவருக்கு ஆதரவு கொடுக்குறார்கள். நான் சொல்வது தெரிகிறதா?
இவருக்கு கொஞ்ச காலம் நம்முடைய ஆட்களையே, அதாவது இவர்கள் அந்த கூட்டணியிலேயே இருப்பார்களாம், இவரை ஆதரிப்பார்களாம். இல்லாவிட்டால் ஜனநாயகம் செத்து விடுமா? ஜனநாயகம் மறுபடியும் தேர்தலிலே உயிர் பெறாதா? இப்படி உலகத்தில் எந்த நாடுகளிலும் நடந்தது இல்லையா? போதிய எண்ணிக்கை பெறாத ஆட்சிகளெல்லாம் திரும்ப தேர்தலை சந்தித்து எண்ணிக்கையை பெறும். ஆகா, நாம் அவருக்கு வாய்ப்பளித்தோம், முழுமையாக அளிக்காமல் போய்விட்டோம் என்று சொல்லி இப்பொழுது முழுமையாக அளிப்பார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, இப்பொழுது ஆட்சி நடப்பதும் சேர்ந்தான். அந்த 10 பேரும் அந்த கூட்டணியிலே இருப்பார்களாம். அவரிடம் போய் கேட்பார்களாம், விஜய்க்கு ஆதரவு கொடுக்கவா என்று. ஆமாம் கொடுங்கள் என்று சொல்வாராம். பிறகு கொடுப்பார்களாம். அப்பொழுது எப்பொழுது வேண்டாம் என்று அவர் முடிவு செய்கிறாரோ அப்பொழுது விலக்கிக் கொள்வார்கள் என்பது அதனுடைய பொருள். தட் இஸ் இன்ஃபரன்ஸ். நீங்கள் உய்தறிய வேண்டிய பொருள் அது. ஆகவே இவர் வேறு ஆட்களையும் தயார் செய்து வைத்துக் கொள்வது தான் நல்லது. ஆனால் என்ன இதில் பெரிய காரியம் என்றால், அதற்காகத்தான் அவர்கள் வெளியே விலகி இருக்கிறார்கள். ஆட்சிக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு இந்த மந்திரி பதவியை சுவைத்து கொண்டு வெளியே வருவது எளிதில்லை. அவர்கள் வெளியே இருக்கிறார்கள். இதில் இந்த சந்தடி சாக்கில் திருமாவளவன் முதலமைச்சராக வேண்டும் என்றார். நாட்டினுடைய போக்கை மாற்ற வேண்டும் என்று கருதி ஒருவனுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அதிலே இவர் முதலமைச்சராவதற்கு இவர் தானே ஸ்டாலினுடைய ஆட்சியில் எல்லா காரியங்களையும் செய்தவர். ஸ்டாலினுடைய ஆட்சி தப்பு என்று இன்றைக்கும் நீ சொல்லவில்லையே. மாறுதலை அல்லவா மக்கள் விரும்பி இருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், நீ சொல்லுகிற ஆட்சி சிறந்த ஆட்சி என்று மக்கள் நினைக்கவில்லை. அந்த ஆட்சியை போக்க வேண்டும் என்று கருதித்தான் அவரை இவ்வளவு மோசமாக தோற்கடித்தார்கள். 19 மந்திரிகளை தோற்கடித்து விட்டார்கள். உன்னுடைய கட்சி 2 பேர் வருவதற்கு மூச்சு வாங்கினீர்களே. நீ கேட்டது 8, நான் வெற்றி பெறுவதற்கு 15 இடங்கள் வேண்டும் என்று கேட்டாய். உனக்கு 2 தான் கொடுத்தார். 2, 4, 6, 8 கொடுத்தார்கள். 2 தான் வெற்றி பெற முடிந்தது. ஆகவே 2 பேர் நீ வெற்றி பெற்றதற்கு முதலமைச்சர் ஆக வேண்டும் என்பது ஜாதியின் பேராலே தான் கேட்கிறாய். இங்கே ஜாதி தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. உன்னுடைய கட்சி தோற்றதுக்கு காரணம் உன்னுடைய மக்கள் எல்லாம் விஜய்க்கு ஓட்டு போட்டது தான். ஜாதி தோற்றது, பணம் தோற்றது, மதம் தோற்றது, எல்லாமே தோற்றது. இது நான் எதிர்பார்க்கவில்லை. நான் இதை முன்னாடியே எதிர்பார்த்தேன் என்றால் நான் எதிர்பார்க்கவில்லை. யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஆகவே சொல்லுகிறேன், எவனோ ஒருவன் வெற்றி பெறுவான், மக்கள் மாறுதலை விரும்பி அந்த வெற்றியை உண்டாக்குவார்கள், முதலமைச்சராக வந்து உட்கார்வேன் என்று சொன்னால் இது என்ன பொருள்? மாறுதல் என்றால் நீ திமுக அணியில் எதற்கு இருக்கிறாய்? மாறுதல் வேண்டும் என்று வெளியே வந்திருக்க வேண்டும் அல்லவா? நான் சொல்வது புரிகிறதா? மாறுதல் வேண்டும் என்று நீ வெளியே வந்திருக்க வேண்டும். மாறுதல் கூடாது, ஸ்டேட்டஸ் கோயிஸ். மாறுதல் வேண்டாம் என்று அங்கேயே இருந்தீர்கள். ஸ்டாலின் தான் நல்ல ஆட்சியாளர் என்று சொன்னீர்கள். மிச்சம் இருக்கிறதே, ஸ்டாலின் அதற்குள் ஏன் ஆட்சியை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டீர்கள். இப்பொழுது நான் முதலமைச்சராகிறேன் என்றால் மாறுதலை விரும்பி மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இப்போ நான் கொண்டிருந்த கருத்துக்கும் மாறாகத்தான் வாக்களித்திருக்கிறார்கள். அதை நான் சொல்லவில்லை. எல்லாருடைய கருத்துக்களும் தோற்கடிக்கப்பட்டன. மக்கள் விஜய் என்ற தனி மனிதனின் மீது கவர்ச்சி என்பதெல்லாம் அறியாமையான பேச்சு. பணத்தை தோற்கடித்து, ஜாதியை தோற்கடித்து, மதத்தை தோற்கடித்து எல்லா மக்களும் ஒன்றிணைந்து ஒரு மனிதனின் மேல் நம்பிக்கை வைத்தது. அந்த மனிதனின் மீது கொண்ட நம்பிக்கை என்பது 40%. ஒரு பெரிய பிரளயம் போன்ற மாறுதல் வர வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்த்திருந்தார்கள் என்பது தான் 60%, 70%, இன்னும் சொன்னால் 90%. ஆகவே இது இந்த அரசியல் தான் நடக்கிறது. இந்த கூட்டணி என்று எத்தனை நாளைக்கு இவர்கள் வைத்திருப்பார்கள் என்பதெல்லாம் தெரியாது. ஆனால் மீண்டும் பெரும்பான்மையை பெற அவரால் முடியும். அந்த காரியங்களெல்லாம் விறுவிறுவென்று செய்ய வேண்டும். அதற்கான சூழலை, அட்மாஸ்பியர், அந்த சூழலை உடனே ஏற்படுத்த வேண்டும். அவர் சரி, அவர் யாரும் அவரை விட்டு தப்ப முடியாது. அவருடைய எம்எல்ஏக்கள் ஒருவரும் வலிமையானவர்கள் இல்லை. என்ன, இந்தியன் முஸ்லீம் லீக் மாதிரி விசுவாசத்தின் உச்சத்தில் இருக்கிற கட்சிகளை கூட ஸ்டாலின் ஆதரிக்க சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த ஆட்சி நிலைக்கட்டும். அவர்கள் வெளிப்பட்டு விடுவார்கள். தே வில் பி எக்ஸ்போஸ்ட். ஆகவே அந்த ஆட்சியை கவிழ்ப்பது எளிதாக இருக்கும் என்று அவர் கருதி கொண்டிருக்கிறார். அதை கவிழ்க்க முடியாத காரியங்களை எல்லாம் வெகு விரைந்து செய்ய வேண்டும். இப்படி கடுமையாக பேசினதால கொஞ்சம் சமாளிக்கலான்றதுக்காக நேரில் போய் என்ன சமாளிக்கிறது? இந்த கட்சி காலையில் அந்த ஆட்சி ஊழல் ஆட்சி, அதை மாற்றி அமைப்பேன், கஜானா காலியாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு போய் சந்தித்தால் அவர் தான் சந்திப்பதற்கு நாணப்பட வேண்டும். இவர் ஏன் நாணப்படுகிறார்? நீ கெடுத்து வைத்திருக்கிறாய் நாட்டை, நான் சீர்திருத்த வந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவரை சந்திக்க போனால் அவர் வேண்டுமானால் என்னை பற்றி இவ்வளவு கேவலமாக பேசிவிட்டு வருவார். அவர் தானே அறிக்கை விட்டார், கஜானா காலியாக இருக்கிறது என்று எப்படி சொல்லலாம்? கடன் வாங்கிவிட்டேன் என்று எப்படி சொல்லலாம்? அவர் தான் பேசுகிறார். அவர் வேண்டுமானால் சந்திக்க மறுக்கிறேன் என்று சொல்லலாம். இவர் போகிறது மரியாதை கருதி போகிறார். நீ ஒரு முதலமைச்சராக இருந்தாய் என்பதனால் நான் பார்க்க வருகிறேன். Let's go holidays. It's time to travel beyond the boundaries.
Start your crypto journey with Innosix Crypto Exchange. Download the app now. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ் ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி.